ம். அஸ்ஸலாமு ஷேக். கேக்குதா ஷேக்? அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எஸ் ஷேக், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஷேக். நான் ரெக்கார்டிங் ஆன் பண்றேன். 1 minute. ஓகே. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன் ஷேக். நீங்க இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரضனாஹா وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபியின் தபே தாபியின்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய இல்முல் ஜன்னாஹ்வின் நிர்வாகிகளே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அமர்வு நிச்சயமாக ஒரு மகத்தான அமர்வு. ஈமான் இந்த அமர்வின் மூலம் பிஇذنில்லாஹ் அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த அமர்வின் தலைப்பு அத்ததப்புரு வல் அமல் خاصة في ضوء سورة النور.
அந்நூர் எனும் அத்தியாயத்தின் ஒளியில் வாருங்கள், சற்று நேரம் நாம் சிந்திக்கலாம். இறைமறையாம் திருக்குர்ஆனின் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். மேலும் அதன் பிறகு சிந்திக்கக்கூடிய அந்த நிலைமையில் ஏற்படும் பல ஈமானிய விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். இதுதான் இந்த அமர்வின் அல்ஹம்துலில்லாஹ் தலைப்பு. தஃப்சீருடைய அமர்வு கிடையாது இது. தஃப்சீர் என்றால் குர்ஆனுடைய விளக்கம். அது ஷேக் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹு வரஆ அவர்கள் அழகான முறையில் உங்களுக்கு மத்தியில் பல அழகான கருத்துக்களை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இந்த அமர்வின் நோக்கம் என்னவென்றால், குர்ஆனிற்கு நாம் செலுத்தக்கூடிய 4 முக்கியமான கடமைகளில் 2 கடமைகளை கொண்டு நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். கிராஅத்துஹு வ திலாவத்துஹு வ ததப்புருஹு வல் அமலு பிஆயாத்திஹி வத்தஅவத்து இலா தஆலீமிஹி வ அஹ்காமிஹி. குர்ஆனிற்கு செலுத்தக்கூடிய 4 முக்கியமான கடமைகள். கிராஅத்துஹு வ திலாவத்துஹு, குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓத வேண்டும். இந்த குர்ஆனிற்கு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கடமை இது. ரமலானுடைய மாதத்தில் நாம் பெற்ற ஒரு முக்கியமான பாடம். ரமலானிற்கு மார்க்க அறிஞர்கள் என்ன கூறுகின்றார்கள்? ஷஹரு ரமலான் ஷஹருல் குர்ஆன். அல்லாஹ் இல்முல் ஜன்னாவின் நிர்வாகிகளுக்கு மகத்தான கூலியை கொடுக்க வேண்டும். அந்த சுப்ஹானல்லாஹ் தொடர்ச்சியாக ஈமான் அதிகரித்தது. வாழ்க்கையில் இந்த மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்வின் அந்த திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக அவன் தயார் செய்திருக்க இருக்கின்ற அந்த ஜன்னாவை, அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியின் ஒரு பங்குதான் இந்த அமர்வு. ஆகவே கிராஅத்துஹு வ திலாவத்துஹு, குர்ஆனிற்கு செலுத்தக்கூடிய முக்கியமான கடமை, குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். குர்ஆனை படிக்கும் பொழுதுதான் சுப்ஹானல்லாஹ் 2ஆம் கடமையின் பக்கம் நம்மால் கவனம் செலுத்த முடியும். அது என்ன? அத்ததப்புரு ஃபீ ஆயில் குர்ஆன். அத்ததப்புரு ஃபீ ஆயில் குர்ஆனில் கரீம். இந்த மகத்தான குர்ஆன் உடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். நபியே, இவர்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவர்களுடைய இதயங்களுக்கு பூட்டு போடப்பட்டுள்ளதா? அல்லாஹு அக்பர். இதயங்களின் வாசல்களை நீங்கள் ஒருபோதும் மூடி வைக்காதீர்கள். அதற்கு அடையாளம் என்ன? குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இறைமறையாம் திருக்குர்ஆனிலே ஸாத் எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு மகத்தான வசனம், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுல் லியதப்பரு ஆயாத்தி. இந்த புனிதமிக்க வேதத்தை, குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். பரக்கத்தை நீங்கள் பெற வேண்டுமா? குர்ஆனை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.
அல் பக்ராவுடைய அத்தியாயத்தை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன போதித்தார்கள்? ஃபைன்ன அஹ்தஹா பரகா. அல்லாஹு அக்பர். அல் பக்ரா எனும் அத்தியாயத்தை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் அதை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஃபைன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. பல வீடுகளில் நாம் இந்த பிரச்சனையை நாம் காணுகின்றோம். ஷேக், பரக்கத்தே கிடையாது, நிம்மதி கிடையாது, சேலரியில் பரக்கத்து கிடையாது, கல்வியில் பரக்கத்து கிடையாது, சந்ததிகளில் பரக்கத்து கிடையாது. ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, ஆனால் நிம்மதி கிடையாது. நிம்மதியை நீங்கள் பெற வேண்டும். குர்ஆனை ஆராய்ந்து பாருங்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். இதயங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கின்றது இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலம். ஆகவே இந்த அமர்வு குர்ஆனிற்கு செலுத்தக்கூடிய 4 முக்கியமான கடமைகளில் 2வது 3வது கடமையை கொண்டு நாம் அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். 3வது என்ன? அல் அமலு பி ஆயாத்திஹி, அல் அமலு பி தஆலீமிஹி வ அஹ்காமிஹி. குர்ஆனுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய போதனைகளை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இந்த அமர்வின் நோக்கம் இதுதான். குர்ஆன் நடைமுறையில். அன்னை ஆயிஷா அவர்கள் என்ன கூறினார்கள்? சுப்ஹானல்லாஹ். கான குலுகுஹு அல் குர்ஆன். அல்லாஹ்வின் தூதருடைய ஒழுக்கங்களை நீங்கள் அறிய வேண்டுமா? குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். குர்ஆனை படித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய ஒழுக்கங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் குர்ஆனுடைய போதனைகளை நீங்கள் படித்து பாருங்கள். குர்ஆனுடைய போதனைகள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் எந்த ஒரு சுப்ஹானல்லாஹ் யானி கருத்து வேறுபாடு இருக்காது. தாருஃப் எனும் அந்த கருத்து வேறுபாடு அவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது. குர்ஆன் போதிக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் நடைமுறையில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் மாற்றம் ஏற்படும். மாற்றத்தின் ரகசியம் இது. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் மறுமை வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டுமா? அதனுடைய சீக்ரெட் ரகசியம் என்ன? குர்ஆனை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். இங்கேதான் முஸ்லிம்கள் என்ன அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஷேக், நீங்கள் 1 hour 2 hour 5 hours நீங்க லெக்சர்ஸ் நீங்க கொடுங்க, பிரச்சனை கிடையாது. அதை நாம் எழுதுகின்றோம், அதை நாம் பதிவு செய்கின்றோம். ஆனால் அதை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ், இங்கேதான் பிழை ஏற்படுகின்றது, தவறு ஏற்படுகின்றது. இதை தவிர நீங்கள் மற்ற டாபிக்கை, மற்ற தலைப்பை கொண்டு நீங்கள் பேசுங்கள். ஏனென்றால் நடைமுறையில் கொண்டு வருவது இன்றைய காலத்தில் வல்லாஹில் அஸீம் ஒரு மிகப்பெரிய சோதனை. குர்ஆனுடைய ஒரு சட்டம், ஒரு போதனை உங்களுடைய நடைமுறையில் இருக்கின்றது என்றால் அதற்காக நீங்கள் பல தியாகங்களை செய்திருப்பீர்கள். குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே இந்த தலைப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அதை நாம் உணர வேண்டும், அதை நாம் அறிய வேண்டும். ஆகவே 2 முக்கியமான விஷயங்கள், அத்ததப்புர் வல் அமல். மாற்றத்தின் ரகசியம் என்ன? அல் அமல். முஸ்லிமின் அடையாளம் என்ன? அல் அமல். வெற்றியின் பாதையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதனுடைய சுப்ஹானல்லாஹ் மகத்தான வழிமுறை அல் அமல். சஹாபா பெருமக்கள் குறுகிய காலத்திலே மிகச் சிறந்த வெற்றியை அவர்கள் அடைந்தார்கள் என்றால் காரணம் அல் அமல்.
ஒரு அரபி கவிஞர் கூறுகின்றார், ஹதஃபல் இல்மு பில் அமல் ஃபைன் அஜாபஹு வ இல்லர் தஹல். இந்த கல்வி அமலை அழைக்கின்றது. இந்த கல்வி அமலை அழைக்கின்றது. அமல் இந்த கல்வியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த கல்வியில் இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு அக்பர். மகத்தான ஒரு கருத்து இது. ஹதஃபல் இல்மு பில் அமல் ஃபைன் அஜாபஹு வ இல்லர் தஹல். இந்த கல்வி அமலை அழைக்கின்றது. இந்த கல்வியின் அழைப்பை அமல் ஏற்றுக்கொண்டால் அந்த கல்வியில் இறைவன் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றார். அந்த கல்வி நிலைத்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஃபைனல் இல்ம நூரும் மின் இலாஹி வ நூருல்லாஹி லா யுஅதா லி ஆசி. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், ஃபைனல் இல்ம நூரும் மின் இலாஹி. இந்த கல்வி இருக்கின்றது அல்லவா, குர்ஆனின் கல்வி, ஹதீஸின் கல்வி, ஃபிக்ஹின் கல்வி, இந்த தஃப்சீரின் கல்வி, மார்க்கத்தின் கல்வி, இது அல்லாஹ்வின் ஒரு ஒளி. அல்லாஹ் தன்னுடைய ஒளி பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்க மாட்டான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டால் அது சோதனைதான். அது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே ஹதஃபல் இல்மு பில் அமல் ஃபைன் அஜாபஹு வ இல்லர் தஹல். அந்த அமல் கல்வியின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வ இல்லர் தஹல், அந்த கல்வி அங்கிருந்து சென்று விடுகின்றது. அல்லாஹ்வின் உதவி அவனுக்கு கிடைக்காது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மாற்றத்தின் ரகசியம், வெற்றியின் ரகசியம் அல் அமல்தான். அந்நூர் அத்தியாயத்தின் ஒளியில் இன்ஷா அல்லாஹ் நாம் சில வசனங்களை ஆராய்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன படிப்பினை, என்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நடைமுறையில் நாம் எதை கொண்டு வர வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது விஷயம் என்ன என்று தெரியுமா? தர்பியா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக மிக அவசியம். இன்றைய காலத்தில் கல்வியை கற்றுக்கொள்வதற்கான பல சுபஹான் அல்லாஹ் வழிமுறைகள் இருக்கின்றன. ஆன்லைன், ஆஃப்லைன், மாஷா அல்லாஹ் பல வசதிகள் இருக்கின்றன. நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த கல்வியின் தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றதா? அதை நீங்கள் தான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கு தான் நாம் என்ன கூறுகின்றோம்? அத்தர்பியா. அல் இல்மு யக்தவி அத்தர்பியா. அல் இல்மு யக்தவி அத்தர்பியா. இல்ம் எதை நாடுகின்றது? தர்பியாவை நாடுகின்றது. தர்பியா தான் இம்பார்ட்டன்ட். சலஃபுமார்கள் குழந்தைகளுக்கு மதரசா அனுப்பும் பொழுது சில உபதேசங்களை செய்வார்கள். அந்த உபதேசங்களில் ஒரு உபதேசம் என்ன என்று தெரியுமா? லஅன் ததஅல்லம பாபன் வாஹிதன் மின் அப்வாபில் அதப் கைருன் லக மின் அன் ததஅல்லம 70 பாபம் மின் அப்வாபில் இல்ம். அல்லாஹு அக்பர். ஒரு மகத்தான உபதேசம். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தந்தை, பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து இந்த உபதேசத்தை செய்ய வேண்டும். பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இந்த கருத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நடைமுறையில் இந்த கருத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். மிக அழகான கருத்து. லஅன் ததஅல்லம பாபன் வாஹிதன் மின் அப்வாபில் அதப் கைருன் லக மின் அன் ததஅல்லம 70 பாபம் மின் அப்வாபில் இல்ம். அந்த குழந்தையை, மாணவரை நோக்கி
அவர் என்ன உபதேசம் செய்கின்றார்? சலஃபுமார்கள் சுப்ஹானல்லாஹ், மதரசாவிற்கு செல்கிறீர்கள், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் மதரசாவிற்கு செல்கிறீர்கள். கவனமாக கேளுங்கள். கல்வியின் 70 பாகங்களை கற்றுக்கொள்வதை விட, அல்லாஹு அக்பர், கல்வியின் 70 பாகங்களை கற்றுக்கொள்வதை விட ஒழுக்கத்தின் ஒரு பாகத்தை நீங்கள் கற்றுக்கொள்வது என்னிடம் மிகச் சிறந்தது என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர். கல்வியின் 70 பாகங்களை கற்றுக்கொள்வதை விட இந்த தர்பியாவின் ஒழுக்கத்தின் ஒரு பாகத்தை கற்றுக்கொள்வது என்னிடம் சிறந்தது. முதலில் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் தர்பியாவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். முதலில் நீங்கள் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்தின் பால் நீங்கள் அழைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உடலில் உள்ள உறுப்புகளை அல்லாஹ்வின் திருப்தியின் பாதையில் நீங்கள் செலவழியுங்கள். இதுதான் அத்ததப்புர். ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கம் இருக்கின்றதா? இன்றைய காலத்தில் பல பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஃபித்னா என்னவென்றால், குழந்தைகளிடம் ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கங்கள், அல்லாஹு அக்பர், அல் அஹ்லாக், அல் கரீமா, அல் ஹசன, அல் ஃபாதிலா, மகாரிமுல் அஹ்லாக், இந்த மகத்தான ஒழுக்கங்கள் இன்றைய வாலிபர்கள், இளைஞர்கள், சந்ததிகள் அவர்களிடம் கிடையாது. ஆகவே அதிகமான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தர்பியாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். கல்வியை விட தர்பியா முக்கியத்துவம் அதற்கு இருக்கின்றது. அதற்காக நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், கல்வியின் பாதையில் தான் உங்களுக்கு தர்பியா, உங்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? டிகிரிக்காக நாம் படிக்கின்றோம், உலகத்திற்காக நாம் படிக்கின்றோம், ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக நாம் படிக்கின்றோம், நாம் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் படிக்கின்றோம். காரணம், உள்ளத்தில் அல்லாஹ்வின் பயபக்தி, இறையச்சம் கிடையாது, தக்வா. உங்களுடைய கல்வியில் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமா? நீங்கள் ஒவ்வொரு கல்வி அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தலப்துல் இல்ம லிகைரில்லாஹ் ஃபஅபா அன் யகூன இல்லா லில்லாஹ். நான் கல்வியை கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் என்னுடைய எண்ணம் உலகம்தான் இருந்தது, பாராட்டுதான் இருந்தது, உலகம்தான் இருந்தது, இந்த சொகுசான வாழ்க்கை தான் இருந்தது, மனோ இச்சை தான் இருந்தது. ஆனால் இந்த மார்க்க கல்வி என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தது. இந்த மார்க்க கல்வி என்னுடைய சிந்தனையை தூய்மைப்படுத்தது. இந்த மார்க்க கல்வி என்னுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தது. இப்படிப்பட்டான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்காக முதல் விஷயம் என்ன? தர்பியா. ஒழுக்கங்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இரண்டாவது அமல். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். கிறிஸ்துவர்கள் கல்வி இன்றி அமல் செய்தார்கள். யூதர்கள் கல்வி இருந்தது, அமல் செய்யவில்லை. இந்த உம்மத்தார்களின் சிறப்பு அம்சம் என்ன? இவர்கள் முதலில் கற்றுக்கொள்கின்றார்கள், அந்த கல்வியின் பால் வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்கள். நீங்கள் தஃப்சீரை படிக்கிறீர்கள், தஃப்சீரில் வரக்கூடிய சட்டங்களை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் படிக்கிறீர்கள். அந்த சட்டங்களை ஆராய்ந்து அந்த சட்டங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதுதான் ஒரு முக்கியமான அருட்கொடை இன்றைய காலத்தில்.
பலர் அவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமே அவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்திற்காக அனைத்து தியாகங்கள் செய்வதற்கு தயார். மார்க்கம் என்று நீங்கள் பேசினாலே ஷேக், அதை தவிர மற்ற தலைப்புகளின் கீழ் நீங்கள் பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மார்க்கம் தீன் இருக்கின்றது. நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முவஹித், என்னிடம் ஏகத்துவம் இருக்கின்றது. இல்லை. அல்லாஹு அக்பர். எத்தனை முஸ்லிம்கள் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. உள்ளத்தில் இப்பொழுது ஈமான் கிடையாது. அந்த நிராகரிப்பின் பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். குறிப்பாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அவர்களுடைய நிலைமை கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. பெற்றோர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்கள். என்னுடைய சுபஹான் அல்லாஹ், குழந்தைகள் கல்லூரியில் மற்றும் பள்ளிக்கூடங்களில் கல்வியை கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். இல்லை, கல்வியை விட அவர்களுடைய சிந்தனையை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு ஒழுக்கங்களை நீங்கள் கற்றுத்தாருங்கள். ஆகவே இரண்டாவது பாடம் என்னவென்றால், சிந்தனை என்னவென்றால் அல் அமல். வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கின்றதா என்று பாருங்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஆர்வம் இருந்ததல்லவா? மா தரக்துஹுன்ன முந்து சமிஅதுஹுன்ன மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12 ரகாத்துகள் நாம் தொழ வேண்டும். சுன்னா முஅக்கதா, சுனன் ரவாத்திப். ஃபஜரிற்கு முன்பு 2, ஸுஹருக்கு முன்பு 4, ஸுஹருக்கு பிறகு 2, மக்ரிபுக்கு பிறகு 2, இஷாவிற்கு பிறகு 2. இந்த 12 ரகாத்துகளை நாம் சுப்ஹானல்லாஹ் படிக்கும் பொழுது அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான் என்று. எப்பொழுது அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த ஹதீஸ் கேட்டார்களோ, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் அமல். வரக்கூடிய மாதத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம், வரக்கூடிய வாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம், நாளிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். கிடையாது, இப்பொழுதிலிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள். சௌஃப 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 உஸல்லி, சௌஃப அஸூம், சௌஃப அகூனு ஸாலிஹா, சௌஃப அஅபுது ரப்பி. இல்லை, வருங்காலத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். அந்த காலமே வராது. இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு இதுவரை நேரம் வரவில்லையா? அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ரிற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு அக்பர். முற்றிலும் இறைவனுடைய ஒரு கட்டளை வருகின்றது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாம் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமிஅனா வ அதானா, சமிஅனா வ அதானா. அதை நாம் நடைமுறையில் கொண்டு வந்தால்தான் வல்லாஹி மாற்றம் ஏற்படும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். என்னவென்றால், அவர்கள் 10 வசனங்களை முதலில் மனப்பாடம் செய்து, அந்த 10 வசனங்களின் பால் அமல் செய்து, அதன் பிறகு மற்ற 10 வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்வார்கள். அல்லாஹு அக்பர். அவ்வலன் யஹ்ஃபது கான யஹ்ஃபது 10 ஆயாத் ثم يعمل بها وينتقل بعد ذلك الى الايات الاخرى. முதலில் 10 வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அந்த 10 வசனங்களின் அல்லாஹ்வின் சுபஹானல்லாஹ் போதனைகள் என்ன, சட்டங்கள் என்ன என்று அறிந்து அதன் பிறகு சுபஹானல்லாஹ் மற்ற அந்த போதனைகளின் பால் அமல் செய்து மற்ற வசனங்களை அவர்கள் மனப்பாடம் செய்வார்கள். கல்வியில் பரக்கத்தை நீங்கள் அடைய வேண்டுமா, பெற வேண்டுமா? அமலின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். சஹாபா பெருமக்களின் மிகச் சிறந்த சிறப்பு அம்சம் என்ன என்று தெரியுமா? சமிஅனா வ அதானா தான். இஸ்லாமிய போதனையை கேட்டதற்கு பிறகு நடைமுறையில் கொண்டு வருவதுதான் ஈமானின் அடையாளம். சமிஅனா வ அஸைனா, ஷேக் நாம் கேட்டோம், ஆனால் நாம் முற்றிலும் அதற்கு மாறுதான் செய்வோம். வ அஸைனா, அல்லாஹ் குர்ஆனிலே யாரை பற்றி கூறுகின்றான்? யூதர்களை பற்றி கூறுகின்றான். நயவஞ்சக்காரர்கள் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். சமிஅனா வ அஸைனா லா யா இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ் வ அதீஉ அவாமிரல்லாஹ் வ ததப்பரு ஃபீ ஆயாத்தில்லாஹ் வ அமலூ பிஹா. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வசனங்களின் மீது ஆராய்ந்து செய்து அதன் பிறகு அதன் பால் அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்நூர் மகத்தான ஒரு அத்தியாயம். மதீனா நகரத்திலே இந்த அத்தியாயம் அல்லாஹ்வின் தூதரின் மீது இறங்கியது. இதனுடைய வசனங்கள் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறங்கிய வசனங்களுக்கு மக்கி அத்தியாயங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு இறங்கிய வசனங்களுக்கு மதனி அத்தியாயங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஹிஜ்ராவிற்கு பிறகு மக்கா நகரத்தில் வசனங்கள் இறங்கி இருந்தாலும் அது மக்கி அத்தியாயம் கிடையாது, மக்கி வசனங்கள் கிடையாது, அது மதனி வசனம் தான், அது மதனி அத்தியாயம் தான், மதனி வசனங்கள் தான். ஏனென்றால் ஹிஜ்ரத்திற்கு பிறகு இறங்கிய வசனங்களுக்கு நாம் மதனி அத்தியாயம், மதனி வசனங்கள் என்று நாம் கூறுவோம். இப்பொழுது ததப்பூர் என்னவென்றால், குர்ஆனிலே அதிகமான முறையில் சட்டங்கள் மதனி அத்தியாயங்களில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் மக்கா நகரத்திலே சுபஹானல்லாஹ் நபித்துவத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் வாழ்ந்தார்கள், இல்லையா? அப்பொழுது ஏகத்துவத்தை கொண்டுதான் முயற்சி செய்தார்கள். கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு தம்லிகுல் அரப வல் அஜம். மனிதர்களே, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வை கூறிவிடுங்கள். அரபுகள், அரபி அல்லாதவர்கள் மீது நீங்கள் ஆட்சி செய்யலாம். தம்லிகுல் அரப வல் அஜம். அரேபியர்கள், அரேபி அல்லாதவர்களின் மீது நீங்கள் என்ன செய்யலாம்? ஆட்சி செய்யலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியை கூறினார்கள். அங்கே சட்டங்கள் இறங்கவில்லை, மதீனா நகரத்தில் தான் இறங்கியது. ஆகவே இந்த மக்கிய அத்தியாயங்களை படிக்கும் பொழுது நாம் நம்முடைய ஈமானை, நாம் நம்முடைய அகீதாவை, நாம் நம்முடைய கொள்கையை சற்று என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், அடிக்கடி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். கொள்கை சஹீஹாக இருக்கின்றதா? ஈமான் சஹீஹாக இருக்கின்றதா? சஹீஹான மன்ஹஜ், நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதை, அதற்கு தான் நம் மன்ஹஜ் என்று கூறுவோம். மக்கள் கூறுகின்றார்கள், ஷேக் மன்ஹஜ் என்றால் என்ன? மன்ஹஜ் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதை. சொர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றதா, நரகத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்றதா என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாதை உங்களுடைய ஈமானிற்கு ஒரு பெரிய ஆபத்தாக அதை மாறிவிடுகின்றது என்றால் அல்லாஹ்விற்காக அதிலிருந்து முற்றிலும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்தில் சிலரிடம் என்ன இருக்கும்? மாஷா அல்லாஹ் ஒழுக்கங்கள் இருக்கும். அவர்கள் பேசினாலே மாஷா அல்லாஹ் ஒரு சிறந்த மனிதன் பேசுகின்றார். அகீதாவை பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ் எங்கே என்று அவருக்கு தெரியாது. சோஷியல் சர்வீஸ், மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த சேவை ஒரு சுபஹான் அல்லாஹ் முதலிடத்தில். ஆனால் அகீதா விஷயத்தில் சிஃபர், 0. ஆகவே நாம் நம்முடைய ஈமானையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று இன்றைய காலத்தில் குறிப்பாக காலையிலும் மாலையிலும் ஈமான் அல்ஹம்துலில்லாஹ், கொள்கை மன்ஹஜ் சஹீஹாக இருக்கின்றதா? லகல் ஹம்து யா ரப்பி, லகல் ஹம்து யா ரப்பி வலக ஷுக்ரு யா ரப்பி, அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம், அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் ஹிதாயா, அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்திஸ் ஸிராத்தில் முஸ்தகீம், அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமதி அல் மன்ஹஜில் கவீம், அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமதி அஸ்ஸிராத்தில் முஸ்தகீம் என்று நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த மதனி அத்தியாயங்களை நாம் படிக்கும் பொழுது சட்டங்கள் தான் அதிகமான முறையில் இருக்கின்றது. குறிப்பாக நூர், அல் அஹ்ஸாப், அல் பக்ரா, அன் நிசா, அல் அஹ்ஸாப் போன்ற அத்தியாயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அல்லாஹு அக்பர், பல சட்டங்கள். ஒரு முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் வெற்றியின் பாதையை எப்படி அடைய வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் பிற சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக அவர்கள் எப்படி திகழ வேண்டும் என்று இந்த மதனி அத்தியாயங்களில் இறைவன் பேசியிருக்கின்றான். அதில் ஒரு முக்கியமான அத்தியாயம்தான் அந்நூர். நூர் ஒளி. மார்க்க அறிஞர்கள் அந்நூரை கொண்டு ஒரு மிக அழகான கருத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். இந்த கருத்தின் மீது நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய ஈமான் இன்ஷா அல்லாஹ் அதிகரிக்கும். ஒளி தேவை இல்லையா? இன்றைய காலத்தில் அல்லாஹ்வின் மூலம் நமக்கு ஒளி கிடைக்க வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ லிசானி நூரா வ அன் யமீனி நூரா வ அன் ஷிமாலி நூரா வ மின் அமாமி நூரா வ மின் கல்ஃபி நூரா வ மின் ஃபௌகி நூரா வ மின் தஹ்தி நூரா அல்லாஹும்ம ஜஅல் லீ நூரா. நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன தேடுகின்றோம்? குறிப்பாக பள்ளி வாசலுக்கு செல்லும் பொழுது இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். அல் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. மிக அழகான ஹதீஸ். ஒளி, அந்த நூர் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தின் பேரும் என்ன? அந்நூர். இந்த அந்நூருடைய அத்தியாயம் சுபஹான் அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பேசுகின்றது. முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வின் திருப்தியை அடைய வேண்டும் என்றால், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை அவர் அடைய வேண்டும் என்றால், அவர்கள் பேணக்கூடிய விஷயங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களை பேண வேண்டும், என்னென்ன விஷயங்களிலிருந்து முற்றிலும் அவர்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அந்நூர் பேசுகின்றது. அதன் பால் அமல் செய்யும் பொழுதுதான் மனிதர்களே, முஸ்லிம்களே, முஸ்லிம் சமுதாயமே, இளைய சமுதாயமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி அல்லாஹ்வின் மூலம் பிரகாசிக்கும் இன்ஷா அல்லாஹ். நூருல்லாஹ், அல்லாஹ்வின் ஒளி உங்களால் பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒளியை கொண்டுதான் பாவங்களிலிருந்து முற்றிலும் விலகி வாழ முடியும். நன்மையை இலகுவான முறையில் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைய காலத்தில் பிரச்சனை என்ன என்று தெரியுமா? நன்மையான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதில் மிக தாமதம் ஏற்படுகின்றது. தீமையான காரியங்களை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாமதமே அங்கே ஏற்படாது. உடனே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது என்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உடனே நீங்கள் நஊது பில்லாஹ் அந்த தவறான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள்.
அங்கே இழிவு இருக்கின்றது, உங்களுடைய அழிவு இருக்கின்றது. அந்த இழிவு அழிவு இரண்டிற்கும் நீங்கள் பயப்படாமல் என்ன செய்கிறீர்கள்? அந்த பாவத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஏன்? ஈமானின் சுவையை நீங்கள் அறியவில்லை. அல்லாஹ்வின் பிரகாசிக்கும் அந்த ஒளியை நீங்கள் உங்களுடைய அந்த ஒளியை கொண்டு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தவில்லை. அந்நூர் அவருடைய அத்தியாயம் நம்முடைய சுப்ஹானல்லாஹ் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது. இந்த 3 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவனத்தில் வையுங்கள். மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் சட்டங்கள் போதனைகளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்தித்து பார்க்கலாம் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் பாடங்களில். ஓகே, இது ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் அன்மியூட் பண்ணவா இல்ல மெசேஜ் எனேபிள் பண்ணவா ஷேக்? அன்மியூட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ், பரவாயில்லை. ஓகே ஷேக். ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்றேன், இல்லனா வெயிட் பண்ணுங்க 1 மினிட். 1 மினிட். ஓகே, எல்லாருக்கும் அன்மியூட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன். சோ இன்ஷால்லா யார் வேணா அன்மியூட் பண்ணி உங்க क्वेश्चन கேட்கலாம். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू. वालेकुम सलाम जी, சொல்லுங்க ஜி. நூறுடைய சொல்லி கொடுத்தாங்க, அதோட தொடர்ச்சியா இது. ஹலோ, இல்முல் ஜன்னாவின் நிர்வாகி நீங்க சொல்லுங்க. இந்த என்ன புரியல எனக்கு, என்ன கேள்வி உங்களுது? அவங்க கேக்குறாங்க நம்ம தஃப்சீர் எடுத்தோம்ல ஷேக், அதோட கண்டினியூஷனா அப்படின்னு கேக்குறாங்க ஷேக். ஆனால் தொடர்ச்சி தான். ஆனா இதனுடைய தலைப்பு அத்ததப்பு வல் அமல் தான். ஆனால் அத்ததப்புர் வல் அமலின் முக்கியத்துவம் என்ன என்பதை இன்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தேன். வரக்கூடிய பாடங்களில் அந்த வசனங்களின் இன்ஷா அல்லாஹ் ஒளியில் பல பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பேன். அஜத்துகள்லாம் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல இல்ல, மற்ற யார் எடுக்கிறாங்க? ஷேக் முஃப்தி எடுக்கிறாங்களா? ஆமா ஷேக். ஷேக் முஃப்தி அவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் எடுப்பாங்க அந்த கிளாஸ், தஃப்சீருடைய கிளாஸ். வாரத்தில் ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் இந்த ததப்புர் வல் அமல் எனும் இந்த தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அன்னூருடைய அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஜஸ்ட் அவ்வளவுதான் இன்ஷா அல்லாஹ். ஷேக் சின்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் தஃப்சீர் அண்ட் ததப்புர் சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஷேக் மக்களுக்கு. அந்த தஃப்சீர் ததப்புர் என்றால் என்னவென்றால், தஃப்சீர் என்றால் குர்ஆனுடைய அந்த வசனங்களை ஒவ்வொரு வசனத்தை கொண்டு அதனுடைய விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா, சூரா அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா, அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய சுப்ஹானல்லாஹ் அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்பதை தெளிவான முறையில் எடுத்து வைப்பதுதான் தஃப்சீர். அத்ததப்புர் என்றால் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனுடைய அந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் பெறுவதுதான் அத்ததப்புர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பையன் 10 வயசு ஆகுது, ஹிஃப்ல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 5th ஜுஸ் ஓதிட்டு இருக்காங்க, ஃபதா சூரா ஓதிட்டு இருக்காங்க. இப்போ ஷேக் நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி அதாவது ஹிஃப்ல் பண்றதுக்கு அந்த சஹாபாக்கெல்லாம் அது படிச்சு இது பண்ணுவாங்க அப்படி. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போலாம்? இப்ப அவங்க 5 ஜூஸ் ஓதிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓதுற ஒவ்வொரு வசனங்களுக்கும் நம்ம பொருள் சொல்லி கொடுக்கணுமா, இல்லனா அவங்களை எப்படி ட்ரெயின் பண்றது? இப்போ சுப்ஹானல்லாஹ் எஜுகேஷனுடைய மெத்தட் கொஞ்சம் மாறிவிட்டது. இப்போ நீங்க என்ன செய்யுங்க, டோட்டல் ஃபோக்கஸ் கவனம் ஹிஃப்ஸ்ல நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.
ஏன்னா வந்து ஒரு ஸ்டேஜிற்கு பிறகு நம்முடைய குழந்தைகள் வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களால் முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் மிகச் சிறந்த ஒரு வயது 10, 11, 12 இன்ஷா அல்லாஹ். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். 12 வயது முடிவதற்கு முன்பு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தை ஹாஃபிதாக இன்ஷா அல்லாஹ் ஆகிவிடும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதற்கு துவா நீங்க முயற்சி செய்யுங்க. செய்யுங்க. அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் இப்ப இன்ஷா அல்லாஹ். அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து அவர்களுக்கு விஷயங்களை எடுத்து வையுங்கள். ஆனால் அவர்கள் இளமை பருவத்தை அடைந்து விட்டால் அதன் பிறகு உலமா பெருமக்களிடம் இன்ஷா அல்லாஹ் அவர்களை உலமா பெருமக்களுடைய அந்த கல்வியை கற்றுக்கொண்டு அவர்களுடைய சுபஹானல்லாஹ் ஈமானிய தர்பியாவிற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வசனங்களை அவங்க படிக்க சொல்ல நாம் இப்பொழுது நம்ம ஆனா வந்து உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த அமல் வந்து மாஷா அல்லாஹ் அவர்களுடைய வயது 10 இருந்தது கிடையாது. அவர்கள் 40, 50 வயதை அடைந்தவர்கள். அப்பொழுது சுபஹானல்லாஹ் ஆர்வம் இருந்தது, அவர்கள் அப்படி செய்தார்கள். அதான் இன்றைய காலத்தில் பசங்களுக்கு ஈமான், அஹ்லாக், ஒழுக்கம், அதப் என்ற அந்த வார்த்தைகளுடைய மீனிங்கே தெரியாது அவர்களுக்கு, இல்லையா? ஆமா ஆமா நாம். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ். சுக்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு தான் இந்த ஹிஃபு கிளாஸ் ஒன்றுல ஜாயின் ஆகிக்கிறேன் பாடமாக்குறதுக்கு. அப்ப எனக்கு வந்து இப்ப 38 வயசாகுது. அப்ப இப்ப பாடமா கேளுமா, பாடம் வருமா, அதுக்கு வேற என்ன மாதிரி டிப்ஸ் இதுகள் இருக்குமா? கொஞ்சம் நான் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதனால அதாவது உங்களுடைய ஹிஃப்ஸ் ஆரம்பமானது அதுதான் சொல்றீங்களா நீங்க? இன்னைக்கு தான் ஜாயின் ஆகிக்கிறேன் அந்த கிளாஸ்ல, பாரக்கல்லாஹு ஹிஃபு ஃபீக்கும். அல்லாஹ் கிளாஸ்ல. உங்களுடைய இந்த மகத்தான அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் அல்லாஹ்வின் உதவியை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து துவா செய்து தேடிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். குறிப்பாக ஒவ்வொரு துவாவிலும் இறைவா என்னுடைய இந்த பாதையை நீ இலகுவாக ஆக்கிவிடு என்று அல்லாஹும்ம சஹில்லி அல்லாஹும்ம சஹில்லி அல்லாஹும்ம ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி, இல்லையா? இது போன்ற சுபஹான துவாக்களை நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் செய்யுங்கள். இரண்டாவது, இந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பாக ஃபஜருடைய நேரம், மகரிபுடைய நேரம், தூங்குவதற்கு முன்பு அந்த நேரம் மாஷா அல்லாஹ் மார்க்கறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஹிஃப்து செய்வதற்கு மிகச் சிறந்த ஒரு நேரம். குறிப்பாக தூங்குவதற்கு முன்பு நீங்கள் 11 o'clock நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றால் 10:30 to 11 o'clock half an hour நீங்கள் என்ன செய்யுங்கள், மனப்பாடம் செய்து நீங்கள் தூங்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய மைண்ட்ல அந்த வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆழமான முறையில் பதிவு செய்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக். ஜஸாக்கல்லாஹ். முதலில் அத்தௌஃபீக், இரண்டாவது மஅத்துவா, அத்தௌஃபீக் மஅத்துவா, இரண்டாவது இக்தியாருல் வக்தில் முனாசிப், இந்த சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பது. இது மிக மிக அவசியம் ஹிஃப்துடைய பாதையில். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அடுத்த திங்கட்கிழமை இது பாடம் தானே? நாம் அத்ததப்புர் வல் அமல் இன்ஷா அல்லாஹ் ஃபீ ضوء சூரத் النور. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்ப வந்து கல்விய வந்து நம்ம நல்ல முறையில கத்துக்கணும்னா ஒருத்தர் தெரிஞ்சவங்க நல்ல ஆலிம் படிச்சுட்டாங்க, ஆனா தப்பான ஒரு மாற்று மதத்தை லவ் பண்ணி அதே இதுல கல்யாணம் பண்ணணும்னு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம கல்வியை கத்துக்கணும்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற முறைகள் எப்படி இருக்கணும்? முதலில் வந்து சஹீஹான பிளாட்ஃபார்மை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்முல் ஜன்னாவில் நிர்வாகிகள் ஒரு தவறான ஆலிமை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அதை நாம் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து சஹீஹான பிளாட்ஃபார்ம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இன்றைய காலத்தில் மிக மிக அவசியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இக்தியாருல் மன்ஹஜில் கவீம், சஹீஹான மன்ஹஜை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பாக உலமா பெருமக்கள் சத்தியத்தை அவர்கள் பேசுவார்கள், அசத்தியத்திலிருந்து முற்றிலும் விலகிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட அல் உலமா அர் ரப்பானியூன் அர் ராசிகூன ஃபில் இல்ம், உலமாஉல் ஹக், அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவது
நாம் வாழ்க்கையில் சுபஹானல்லாஹ் கல்வியிற்காக ஒரு நேரத்தை நாம் சுபஹானல்லாஹ் செலவழிக்க வேண்டும். குறிப்பாக அகீதா, அத்தஃப்சீர் வல் ஹதீஸ் வல் ஃபிக்ஹ், இந்த 4 முக்கியமான சப்ஜெக்டுகள். ஒன்று அகீதா, தஃப்சீர், அல் ஹதீஸ் வல் ஃபிக்ஹ். இந்த ஃபர்ஸ்ட் 4 கல்வியின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். மூன்றாவது கல்வியை கொடுக்கறாங்க. நாம் கல்வியை கொடுக்கறாங்க. ஆனா வந்து ஒரு பாடசாலை இப்போ ஸ்கூல் படிப்பு மாதிரியே இந்த மார்க்க படிப்பு கொடுக்கறாங்க. நம்ம எந்த முறையில அவங்க நம்ம எடுத்து நடக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ அதே இதுலயே கொண்டு போறாங்க. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் போத் சிலபஸ், அதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா? இல்ல அந்த சிலபஸ் மாரியே நம்ம வந்து ஸ்கூல் படிப்பு மாரி இறையச்ச கொடுக்காம ஒரு ஏதோ ஒரு பாடங்கள் நடத்தணும், அந்த அடிப்படையில கொண்டு வராங்க. நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்? கண்டிப்பா. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, தர்பியா தான். இந்த காலத்தில் வந்து மாஷா அல்லாஹ் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கான பல மாஷா அல்லாஹ் உங்களுக்கு அம்சங்கள் இருக்கின்றன, பல வழிமுறைகள் இருக்கின்றன, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கின்றன. ஆனால் ஈமானிய தர்பியாவிற்காக நாம் சுபஹானல்லாஹ் அவர்கள் மீது நாம் முயற்சி செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வீடுகளில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சுபஹான் அறையில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இன்ஷா அல்லாஹ் அந்த கல்வியின் தாக்கம் ஏற்படும். இல்லை என்றால் ஒரு பெரிய இழிவுதான், ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நல்ல கல்வியை கிடைக்கணும், நல்ல நம்ம பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி வரணும்னு அதிகமா துவா செய்யுங்க. இப்ப காலகட்டங்கள் ரொம்ப டார்க்காக. இன்ஷா அல்லாஹ். சுக்ரன். சரி, இந்த அமர்வை முடித்துக் கொள்ளலாமா? ஓகே ஷேக், நான் vote of thanks சொல்லலாமா? அப்புறமா முடிச்சுக்கலாமா ஷேக்? vote of thanks நாம் ஸ்டார்டிங்ல சொல்லல, அதனால இப்ப சொல்லலாமா ஷேக்? இல்ல சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே ஷேக். இமாம் ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட். நாம் ஓகே ஓகே. இமாம் ஒரு சின்ன டவுட். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப அந்த 12 வயசுக்குள்ள பிள்ளைங்க முடிக்கிறது, இப்ப வந்து அவங்க ஹிஃப்ல் பண்றது வந்து ஸ்கூல் படிப்பு படிச்சுட்டே தான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் செஷன்ல தான் இந்த பார்ட் டைமா தான் போறாங்க. 5 to 7 பிறகு ஈவினிங் டைம் பார்ட் டைமா 5 to 7 தான் ஹிஃப்ல் மதரசா போய் இல்லையா? அதுக்கப்புறம் கிடையாது. 5 to 8 வரைக்கும் கிளாஸ் இருக்குது மதரசால. ஈவினிங் மதரசா தான் போறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து இப்படி பண்றது வந்து இதா இல்லைன்னா இப்ப வந்து ஹாஸ்டல்ல போட்டு ஒரு அது வெளியூருக்கு போய் அந்த மாதிரி அந்த இடத்துல போட்டு ஒரு 1 year 2 year அந்த மாதிரி கண்டினியூஸா ஹிஃப்லு போடுறாங்க இல்லையா, அது பெஸ்டா இமாம்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பெற்றோர்கள் மாஷா அல்லாஹ் வந்து சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அந்த உலக கல்வியோடு சேர்த்து மாஷா அல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி ஈவினிங் டைம்ல பார்ட் டைம் என்ன செய்வாங்க, ஹிஃப்தை முடிப்பதற்கு முயற்சி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அந்த உலக கல்வியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அவர்களுடைய டார்கெட் என்ன, 10th ஸ்டாண்டர்ட் பிளஸ் ஹிஃப்தை முடிப்பது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்டை முடித்த உடனே என்ன செய்வாங்க, இவர்களுடைய ஹிஃப்ஸும் முடிந்துவிடும். அதன் பிறகு அவர்கள் ஆலிமாக ஆக்க வேண்டும் என்றால் பல மாஷா அல்லாஹ் சிறந்த மதரசாக்கள் இருக்கின்றன அவர்களுக்காக. ஃபயா மர்ஹபா பிஹிம் ஜமியா. இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரியே வந்து இல்லை ஷேர், அந்த முழு கவனம் வந்து செலுத்துவது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். நீங்க 2 வருடங்கள் 3 வருடங்கள் மதரசாவில் சேர்த்து அவர்கள் ஹிஃப்ஸ் முடித்ததற்கு பிறகு அவர்களுடைய அந்த பேஸ், இந்த அதாவது உலக கல்வி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மேல் படிப்பதற்காக நீங்கள் என்ன செய்யலாம், அதன் பிறகு 7th 8th 9th நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். 2 பாதையும் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள் உங்களுடைய குழந்தைக்கு எந்த பாதை ரொம்ப இன்ஷா அல்லாஹ் பயன் தரக்கூடிய பாதையாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். நாம் கண்டிப்பா இப்ப வந்து போறாங்க மாஷா அல்லாஹ். இப்படி போறதுனால ஸ்கூல் படிப்பும் வந்து ஒன்னும் பாதிப்பு இல்ல, ஹிஃப்லும் வந்து மாஷா அல்லாஹ் அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. சிலர் வந்து ரொம்ப மாஷா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க சில பசங்க.
இரண்டும் வந்து கவர் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிதான் போய்க்கிட்டு இருக்குது. நாம். அவங்களுமே இப்படிதான் சொல்றாங்க. நான் ஈவினிங் மதரசாலயே ஜாயின் பண்ணி நான் இன்ஷா அல்லாஹ் ஹிஃப்லும் பண்றேன், படிக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்களுமே நியத் வச்சு சொல்றாங்க. நாம். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாம் இல்ல இன்ஷா கண்டினியூ அல்லாஹ். பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சிறந்தது ஆ அதுதான். அஹ்சன். ஜஸாகல்லாஹ் ஹைர் இமாம். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா கண்டிப்பா. ஹிஃப்ல் ஆகணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு கண்டிப்பா துஆ இன்ஷா செய்யுங்க. அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீஹி. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் உஸ்தாத், நான் வந்து இப்போ அம்மஜுசோ தபாரக்கல்லதி அப்புறம் கதுசமியால வந்து சூரா சஃப் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கும்போதே இப்ப பழைய சூறாக்கெல்லாம் நான் மறக்காம இருக்கிறதுக்கு அதை நான் எப்படி அதை ரிவைஸ் எடுக்கணும்? நானா நீங்கள் ஓனா தான் பண்றேன். கண்டிப்பா ஒரே ஒரு சிறந்த வழிமுறை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ, சுன்னாவுடைய தொழுகையிலும் நஃபிலுடைய தொழுகையிலும் அதிகமான முறையில் படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சரி, ஓ சுன்னாவுடைய தொழுகையில் நான் படிக்கும் பொழுது எனக்கு அந்த வசனங்கள் வரவில்லை. நீங்க என்ன செய்யலாம்? மொபைலை உங்களுடைய கையில் இப்படி வந்து என்ன செய்து எடுத்துக்கொண்டு ம் بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم يا أيها الذين آمنوا لما تقولون ما لا تفعلون. அதன் பிறகு வரக்கூடிய வசனம் உங்களுக்கு வரவில்லை என்றால் இப்படி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்ஷா அல்லாஹ். ஓ இப்படி இன்ஷா நீங்கள் அல்லாஹ். முயற்சி செய்தால் வல்லாஹி குறுகிய காலத்தில் உங்களுடைய அந்த முராஜா ரிவிஷன் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா உங்களுடைய அந்த நஃபிலான சுன்னத்தான தொழுகையில் அதை நீங்கள் ரிவிஷன் செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது ரிவிஷன்ல இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக். நாம். ஓகே ஷேக். ஜஸாக்கல்லாஹ் நாம் ஹைர் சுக்ரன். ஷேக். எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ததப்புர் வல் அமல் சூரா அன்-நூர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயனடைந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நேரம் ஒதுக்கி மிக தெளிவாகவும் ஆழமாகவும் விளக்கி மேலும் கேள்வி மற்றும் பதில் நேரத்தையும் வழங்கிய மதிப்பிற்குரிய ஷேக் ஹாஃபிஸ் ஜாஃபர் அலி உமரி மதனி அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றிகள். அல்லாஹ் அவர்களின் அறிவிலும் சேவையிலும் பெரும் பரக்கத் அளிக்கட்டும். ஆமீன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவு அளித்த அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நன்றிகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் திங்கட்கிழமை இதே நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சி தொடரும் என்பதை நினைவூட்டி கொள்கிறோம். அனைவரும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். நாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.